இன்னைக்கு என்ன வீடியோனா ஹோம் டூர் தான். நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுட்டே இருந்தீங்க, ப்ரோ உங்கள் வீட்டுக்கு ஹோம் டூர் போடுங்கன்னு சொல்லிட்டு. சரி எங்களுக்கு டைமே இல்லாமல் நான் வெளியே சுற்றிட்டுனால சரி இவங்களும் வீடியோ முடியாது, நான் தான் இருக்க முடியும். அதனால் இன்னைக்கு ஹோம் டூர் போட்டே ஆகும்னு சொல்லிட்டு காயிலேருந்து க்ளீனிங்லாம் பண்ணி ஆல்ரெடி க்ளீனாக தான் இருக்கும். காயிலேருந்து செம்ம வேலைங்க. காயிலேருந்து க்ளீனிங்லாம் பண்ணி ஒரு வழியாக பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். மணி பார்த்தீங்கன்னா 5 ஆகிடுச்சு. இப்படி தான் க்ளீன் பண்ணி முடிச்சு நாங்களும் ரெடி ஆகிட்டு ஹோம் டூர் போட்டலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக ரெடியாக வந்துருக்கோம். இப்போ எங்கள் வீட்டை பார்ப்போமா? வெல்கம் டு டியா ஃபேமிலி பிளாக். எங்கள் வீட்டுக்கு எல்லோரும் வாங்க, எங்கள் வீட்டை காட்டுறோம், வாங்க போகலாம். இதுதான் எங்கள் வீடு. இப்போ வீட்டுள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இல்லை, செகண்ட் ஃப்ளோர் தான் எங்கள் வீடு. வாங்க போகலாம். உள்ளே போய்ட்டு வெல்கம் வாங்க. ஒன்றும் வெல்கம் ஆக மாட்டீங்க. அதை மட்டும் வாங்க, அதெல்லாம் போகணும். படியில் போகும் ஒரு மேலே வீட்டில் கஷ்டம் தாங்க. இதுதான் நம்ம வீடு. இப்போ வீட்டுள்ளே போவோம் வாங்க. வீட்டுள்ளே போகிறது முக்கியமான ஒன்று சொல்லணும். அதாங்க திஷ்டி பொம்மை, ஆமாம் திஷ்டி கண்ணாடி, அப்புறம் வந்து அந்த யானையோட கண்ணு. ஏன்னா அது அவ்வளோ திஷ்டி சொல்லிட்டு நம்ம நைட்லலாம் வீட்டு எடுக்க போனாலே அதனால் ஏதாச்சும் வேண்டிய வாழ்விட சொல்லிட்டு மேடம் பாதுகாப்பாக வாங்கி ஒட்டிக்கிறாங்க எல்லாத்தையும். அப்புறம் வாசகர்லாம் நல்லா அந்த மஞ்சள்லாம் பூசினா நல்லாயிருக்கும். ஒரு தெய்வீக கலையாக இருக்கும் வீடு வாசலே. சரி வீட்டில் போகலாம், வாங்க போவோம். வெல்கம் மை ஹவுஸ். வாங்க வலது காலை எடுத்துச்சு வாங்க, என் வீடியோ எடுத்து காட்டுறோம். எப்பவுமே வெல்கம் சொல்லி எத்தனை வெல்கம் இல்லை, இன்னும் அது வெல்கம் இது. வாங்க எங்கள் வீட்டு வாசலில் என்ட்ரி ஆகணும். சாவி கொடுத்துருக்கோம், புத்தர். ஏன்னா வீடு கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். எங்கள் வீட்டில் அமைதியாக இருக்க மாட்டாங்க, அதனால பார்க்கும்போது கொஞ்சம் அமைதியாக இருக்கும் சொல்லிட்டு நினைப்போம். ஆனால் அமைதியாக இருக்க மாட்டோம். வாங்க அப்படியே தள்ளி வாங்க. வீடு ரொம்ப அமைதியாக தான் இருக்குது வந்துக்குள்ளே. ஆமாம், இந்த குதிரை ஃபோட்டோ வாங்கி வச்சு தான் நாங்கள் ஓரளவு நல்லா இருந்தோம்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. இல்லை இவங்க சொல்கிறேன், இவங்க சொன்னாங்க இதை இந்த குதிரை ஃபோட்டோ வந்து. ஏன்னா எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க, பீச்சுக்கு போகும்போது ரெடி வாங்கிட்டு வந்தாங்க. இது குதிரை வாங்கி வச்சா நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால் 70 குதிரை வாங்கி வச்சோம். இது வச்சது நல்லா இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல். அவங்களுக்கு ஒரு ஃபீல், என்னோட ஃபீல் நல்லா இருக்கணும். எங்கள் குதிரை வந்ததுலேருந்து இது நல்லாயிருக்கும். இது வந்து எங்கள் டிவி வந்தோடனே டிவி தான் பார்ப்பாங்களே, அதனால் டிவி. ஏன்னா டிவி தான் ஒரு மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் நாங்கள் மோஸ்ட்லி நானே டிவி பார்க்க மாட்டேன். ஏன்னா நம்ம வீட்டிலே இருந்தால டிவியே பார்க்க மாட்டேன். ஃபுல்லாக நாடகங்கள் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆமாம் வாங்க சொன்னதே இவன் தாங்க. ஒரே சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற பொருள் ஃபுல்லாக அடம் பிடிச்சி வாங்கினது இவர் தான். எந்த பொருளும் வாங்க வேணான்னு சொன்னேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா சின்ன வயசுல ஒரு நம்ம ட்ரீம் இருக்கும்ல, நம்ம வீடு இப்படிலாம் இருக்கணும் சொல்லிட்டு அந்தமாரி நம்ம இந்த பொருளாக வாங்கி வச்சுக்கோம். ஆமாம், டிஆர்சி வாங்கினேன் அவார்டு இது. அது பக்கத்தில் பாருங்க, அலாவுதீன் வேலைக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. என் சேனலில் அப்போ தான் ஞாபகம் நினைக்கிறேன் உங்களுக்கு. இதை வச்சு தான் நம்ம வந்து பீச்சில் பொறிச்சு வச்சோம். நம்ம வேறு ஏதோ வீடியோ தர நீங்கள் அதை வச்சு இது வீட்டில் வச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கோம். அதான் வந்து பூதெல்லாம் வராது. டிவி வாங்கினா கூட ஒன்று வாங்கினால அதனால இந்த டேபிள் வாங்கணும். ஏன்னா எல்லா பொருளும் இருக்கிறது நல்லா இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லாமே நாங்கள் தான் வாங்கினோம். இந்த வீட்டில் ஒரு ஸ்டாண்டு எதுவுமே இல்லை. ஆமாம், ஸ்டாண்டு எதுவுமே வைக்கவே இல்லைங்க. சாமி பூஜைலேருந்து ஸ்டாண்டு இந்த டிவி நல்லா வாங்கணும். ஃபர்ஸ்ட் டைம் வரல, நாங்கள் செகண்ட் டைம் 4-5 வாட்டி வந்திருந்தா தெரியும் இந்த இடத்துல இந்த ஸ்லாப் இருக்கணும்னு. எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் புதுசாக என்னதான் சொல்லுவாங்க, புதுசாக வந்து வேறு வீட்டுக்கு போனால இல்லை புதுசாக கொடுத்துனா புது கொடுத்துரும். அதனால தெரில வாங்கணும். அடுத்து சொந்த வீட்டில் நம்ம பக்கா பிளான் கொடுக்குறோம். அடுத்தது முக்கியமானது, நான் எப்போ டயர்டாகி வந்தாலும் பையன் பக்கத்துலாம் வரேன். அப்படி உட்காந்து இங்கே தான் உட்காந்து அதை டிவி பார்ப்போம். இவங்க உட்காந்து டிவிலாம் பார்க்க மாட்டோம். அப்படி உட்காந்து எடிட் பண்ணின்னு இருப்பாரு. ஆமாம், இங்கே உட்காந்து எடிட் பண்ணியிருப்பேன். இங்கே உட்காந்து டிவி பார்க்கணும் தான் வாங்கணும். ஆனால் இவங்க உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருக்குது. இதுவும் இந்த சோஃபாவும் பேசி வாங்கினது. இந்த சோஃபா கூட கார்னர் சோஃபா வாங்கணும். அது இந்த கலரில் வாங்கணும் சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. 3 சோஃபா மட்டும்தான் வேணும்னா இந்த சோஃபா வாங்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக ஆசை. அதனால் வாங்கினேன். இந்த கலரில் வாங்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணி ஆர்டர் கொடுத்து வாங்கினோம். ஆனால் இந்த சோஃபா வாங்கணும் நிறைய மிஸ்டேக். சோஃபா இங்கே கை வைக்கிற இடம் அமுங்கிட்டே இருக்குது. 5 வருஷம் கேரண்டி கொடுத்தாங்க, கை அமுங்கிச்சு. ரைட், இங்கே கோல்டு போட சொன்னோம், கோல்டும் போடல. கட்டில் கூட நிறைய ஃபால்ட் இருந்தது இல்லைனாக்கா, கட்டில் கூட ஃபால்ட்டு தான். கட்டில் கூட கீழே ட்ரா வராது. நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வழிக்கணும். அங்கே போயிட்டு கொஞ்சம் கம்ப்ளைண்ட் பண்ணோம். இவங்களும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம், இங்கே கோல்டு வச்சு தரேன்னு சொல்லிட்டு 2 மாதம் ஆயிடுச்சு சோஃபா வாங்கல. கெஸ்ட்லாம் வந்து உட்காரணும், ஏன்னா நம்மளுக்கு தெரியாதுனா வந்தாங்கன்னா உட்கார வைக்கணும். ஒரு சோஃபா இருக்கணும்ல, அதனால் பார்த்து இந்த சோஃபா வாங்கணும். எனக்கு பிடிச்ச ஃபேவரட் கலர் க்ரீன் இந்த சோஃபா வாங்கணும். அடுத்தது வந்து நம்மளை எல்லாரையும் பாதுகாக்கிற
தெய்வங்கள் உள்ளே இருக்காங்க. என்னென்ன தெய்வம் இருக்கும்னா எனக்கு எங்கள் அப்பா பிடிச்சது, முருகன். அவங்களுக்கு பிடிச்சது அப்படிலாம் இருக்கும். அப்போ அந்த டோர் டடன் மலேசியா முருகர், அப்புறமா வந்து திருச்செந்தூர் முருகர், அப்புறம் விநாயகர், அம்மா முருகர் ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக முருகர் தான் இருப்பார் நிறைய. அவங்க அண்ணன் 2 பேர், பெருமாள், அம்மா முருகர், லட்சுமி, அப்புறம் சரஸ்வதி, விநாயகர், மாதா அவங்க இருப்பாங்க. அப்புறம் இந்த அச்சய பார்த்து தான் இப்போ தண்ணி ஊற்றி வச்சுன்னே இருக்கும். ஏன்னா நான் ஒருத்தர் சொல்லி கேட்டிருக்கேன், நம்ம முன்னோர்கள் வந்து தண்ணி குடிப்பாங்க, தான் அச்சய பார்த்து தான் தண்ணி குடிப்பாங்க, இறந்தா வந்து தண்ணி குடிப்பாங்க, அந்த அச்சய பார்த்து தான் தண்ணி குடிப்பான்னு சொல்கிறாங்க. வீட்டு வாசலில் இருக்கணும், ஆனால் எங்களுக்கு சாமி பூஜையில் வச்சுருக்காங்க. ட்ரை பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஆனால் ட்ரை பண்ணால் பார்த்துக்கிறாங்க. இது கீழே வச்சுன்னா பசங்க எல்லாமே ஊற்றிடுறாங்க. வீட்டில் இருக்க குழந்தைங்கள எங்கள் அக்கா பசங்கள்லாம் வந்தால் ஊற்றிடுறாங்க. நல்லா உள்ளே வச்சுட்டு மை செயின் இது டிஎஸ்டி வந்து போடல, அதனால அவங்க போட்டுருக்காங்க. இவங்க வந்து செயின் யூஸ் பண்ணணும்னு வச்சுங்களேன். நம்ம முருகருக்கு ஒரு நெக்லஸ் போட்டுக்கிறாங்க, விநாயகருக்கு ஒரு செயினை போட்டுக்கிறாங்க, டிஎஸ்டி வாங்க பார்த்தீங்கன்னா ஒரு செயின் அதுவும் முருகருக்கு போட்டு விட்டுக்கிறாங்க. ஏன்னா நம்ம கழுத்து அருகு போட்டு விடுறாங்க, அதனால் முருகருக்கு போட்டு விட்டுக்கிறாங்க. சில சாமிக்கு படையல் பண்ணணும்னா இந்த ட்ரா யூஸ் பண்ணிக்கலாம். திங்ஸ் வைக்கிறதுக்கு இந்த திங்ஸு. நம்ம கீழேயும் ஒரு கபோர்டு இருக்குது, அது உண்டியல்லாம் இந்த பண்ண டிஎஸ்டி உண்டியல், டிஎஸ்டி ஸ்கூலில் கொடுத்த உண்டியல். நம்ம நாங்கள் ஒரு லட்ச ரூபா சேர்த்துலாம் சொல்லிட்டு ஒரு உண்டியல் வாங்கினோம், அந்த உண்டியல். அப்புறம் கொஞ்சம் பெரிய உண்டியல், குபேர உண்டியல், 3 உண்டியல், சாரி 1 2 3 4 5 உண்டியல் கீழே இருக்குது. இதுதான் எங்கள் பூஜாரை. சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மட்டும் சாமி கும்பிடுவோம். நான்வெஜ் செஞ்சுட்டே இருப்பாங்க. இவர் வந்து டாஸ்க்னால நிறைய நான்வெஜ் செஞ்சுட்டே இருப்பாங்க, அதனால் சாமி கும்பிட மாட்டோம். வெஜ் என்னைக்கு வெஜ்ஜாக இருக்குமோ அன்னைக்கு மட்டும் தான் சாமி கும்பிடுவோம். அது எப்போ போனால் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், அதனால் சாமி கும்பிடுவோம். மற்ற நாட்டில் எல்லா நாட்டிலும் அமாவாசை வந்து அப்படி இப்படினாலும் சாப்பிடுவோம். அப்படியே யூட்டன் அடிச்சுட்டு வந்தீங்கன்னா முக்கியமானது சில்வர் ப்ளே பட்டன், கோல்டு ப்ளே பட்டன். சில்வர் ப்ளே பட்டன் வந்து இவங்களுக்கு வந்தது. ஆமாம், சாரி, சில்வர் ப்ளே பட்டன் வந்து எந்த, கோல்டு ப்ளே பட்டன் இவங்களுக்கு. ஆனால் இவங்களுக்கு சில்வர் பட்டன் வரல, எனக்கு கோல்டு பட்டன் வரல, அப்படியே உல்ட்டாக வந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஃபோட்டோ சரி உங்களுக்கு காட்டியிருப்பாங்க வீடியோவில். அதுக்கப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது டிஎஸ்டி வயிற்றில் இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ. இது டிஎஸ்டிக்கு வந்து கல்யாண நாள் அன்றைக்கி எடுத்த ஃபோட்டோ. ஃபஸ்ட்டு கல்யாண நாள் அந்த அம்மா கூட இருந்தாங்க, ஃபஸ்ட்டு வருஷம் கல்யாண நாள்னால. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஃபோட்டோஸ் 2 பேரும். அப்புறம் மேரேஜ் ஃபோட்டோ கூட நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, அதுவும் வீடியோ போடுறோம். அப்படியே இந்த சைட்லேயும் ஃபோட்டோஸ் இருக்குது. வாங்க, இது வந்து டிஎஸ்டி போட்டு அன்றைக்கி எடுத்த ஃபோட்டோ. இது வந்து இவங்க தான் 1 வயசில் எடுத்த ஃபோட்டோ. அப்போனா 3 மந்த் 3 மந்த்தில் எடுத்த ஃபோட்டோஸ். இது வந்து பார்க்குற டிஎஸ்டி மாரி இருப்பாங்க, சின்ன டிஎஸ்டி மாரி தான் இருப்பாங்க. சாரி கிருத்திக்கு ரொம்ப வளருதுன்னு தெரில. சின்ன வயசில் கிருத்திக்கு எப்படி இருக்கான் அதேமாரி இருக்காங்க பார்த்தீங்களா. கிருத்திக்கு எப்படி தான் இருப்பான் பார்த்துருப்பீங்களா, உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்தது நான் ஹாஸ்பிட்டல் ஸ்கூல் வயசில் அப்படியே ஸ்பைக்லாம் ஓட்டினு இப்படி இருக்காங்க, இப்படி முடி இப்படி சுற்றிட்டு இந்த சைடில் எப்படி இருக்கும், அப்படி இங்கெல்லாம் சுற்றிட்டு இருக்கோம். அப்படி சுற்ற முடியா ஸ்கூலில் கற்றுவாங்க, என்னடா உனக்கு மட்டும் பேர் முன்னாடி மட்டும் சுற்றிட்டு இருக்கு அப்படி. 90 கிட்ஸ்லாம் தெரியும், நிறைய பேர் வந்து ஹாஸ்டல்லாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க 90 கிட்ஸில். அந்தமாரி இதில் வாங்க அப்படியே ஸ்பைக் அப்படியே நிற்கும், அது ஸ்பைக்னு சொல்லுவாங்க. அப்படியே பேனாவே வச்சுருப்போம் அந்த சைடில், அப்படி நிற்க முடி. என் முடி தொட்டு போங்கலாம் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, என் முடி தொட்டே விட மாட்டேன். ஆனால் ஹெச்எம் சார் வந்து ஸ்கூல்லே சேர்க்க மாட்டார், என்னை முடி வெட்டிட்டு சொல்லுவார். நான் வெட்டிட்டு வராமல் அப்படியே சுற்றிட்டு இருப்பேன் கொஞ்சம் வாழ்தரமாக. அந்த ஃபோட்டோஸ் தான் இது. பியாவோட 7th மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் ஃபோட்டோஸ் இருக்குது. 5 months ஃபோட்டோஸ் வந்ததுக்கு டிஎஸ்டி வயசில் வந்து அப்படியே இருக்க பாருங்க. முடியலாம் அப்படி எவ்வளோ குண்டாகிறேன் பார்த்தீங்கன்னா, நான் பார்க்கும்போது தான் நினைப்பேன் இவ்வளோ குண்டாகிறேன் நம்ம அப்படின்னு நினைப்பேன். அதுவும் இந்த ஃபோட்டோ தான், சின்னதாக ஃபோட்டோ கொடுத்துருக்கேன். அடுத்தது எங்கள் வீட்டு ராஜா, குட்டி ராஜா பகுடூர் மாரி இருக்கிறானா அப்படின்னு உட்காந்து அவன் எப்படி சிரிச்சுன்னு அப்படியே ஸ்டைலாக கால் போட்டு உட்காந்து. இதுதான் பார்த்துருக்கீங்க ஃபோட்டோஸில். இப்படியும் வந்தால் இந்த வால் கிளாக்கோசம் வாங்கிட்டு வந்தேன். அவன் சொன்னதை அதிகமாக சொன்னாங்க. சரி நம்ம வீடியோலாம் பார்த்து நம்ம சப்ஸ்கிரைபர் போல அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக கொடுத்தாங்க எனக்கு. இது என்னால் வெளியே வாங்கினா ஒரு 4000 ரூபா 3000 ரூபா இருக்கும், ஒரு 2000 ரூபானா இருக்கும். அப்படி 700 ரூபாய்க்கு கொடுத்தாங்க இந்த வால் கிளாக். எப்படி இருக்குது, சூப்பராக ஒன்றுதா. வாழ்க்கையில பார்த்து வாங்கினேன், இது எதுக்கு வாங்கினேன், வேஸ்ட்டாக, டைமே தெரில அப்படின்ட்டாங்க. பட்டு லாங்காக பார்த்தா டைம் தெரிய மாட்டேங்குது. லாங்காக பார்த்தா டைம் தெரிய மாட்டேங்குது, க்ளோஸில் பார்த்தா டைம் தெரியுது. ஏன்னா சுற்றிட்டே இருக்கா. கோல்டு தெரியல, ஒயிட்டாக கொடுத்தா தெரிஞ்சிருக்கும், கோல்டு நல்லா சுத்தமாக தெரியல. ஆனால் வாழ்க்கை நல்லா டிசைனும் அழகாக இருக்குது. 7 வாங்கினாலும் அது ஒர்த்தாக வாங்கணும். இதுதான் நீங்கள் பாருங்க, டிஆர்ஸ்டி கோசம் பொம்மை ஆகிட்டு வந்தோம். பூனை
தூங்க வச்சுக்கிறோம். சவுண்டு கேக்குதா? கத்தம் தொட்டா கத்தம் மியாவ் மியாவ்னு. நாங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் நிறைய பூனைக்குட்டி வளர்த்துருந்தாங்க. இப்போ ஒரு பூனை கூட வளர்க்குறதே இல்லை. நிறைய பூனை வளர்ப்பாங்க. சரி இப்போ ஃப்ரிட்ஜை திறப்போமா? எங்களோட ஃப்ரிட்ஜ் இதுதான். மீந்து போன சாஸ். இது ஒரு வீடியோ ஃப்ரெஷ் க்ரீம். அம்மா கேக் செஞ்சதை சொல்லிட்டு கொஞ்சம் கேக்கு க்ரீமு அதெல்லாம் வாங்கினோம். ப்ரெட்டு இருக்கும் வீட்டில் ரோஸ்ட்டு போட்டு சாப்பிட்றதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி மாவு உள்ளே கொஞ்சம் பாதி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இருக்குது, அதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்ணும். இதுதாங்க ஃப்ரிட்ஜு. கொத்தமல்லி புதினாலாம் போட்டு வச்சா அப்படியே வாடாமல் அப்படியே நல்லா கீழே டிஷ்யூ வச்சுட்டு டப்பாவை க்ளோஸ் பண்ணிட்டா பக்காவாக இருக்குது, வாடாமல் இருக்குது. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் எப்பவுமே கடையில் வாங்க மாட்டேன், வீட்லேயே அரைச்சி வச்சிருவேன். ஏன்னா ஒரு வீடியோ கற்றுவேன் இவரை நான் பார்த்து வாங்கிட்டு வந்து. இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நீங்களும் வெளியில் வாங்காதீங்க, வீட்லேயே அரைச்சி ஸ்டோர் பண்ணீங்க. அதெல்லாம் அப்போது தேவையான அரைச்சிங்க. நம்ம இப்படி அரைச்சி செய்யும் போது குழம்பு வந்து செம்ம வாசனையாக இருக்குது. வாசனையாக நல்லாவும் இருக்குது. நானும் பிரியாணியில் அன்னி தான் சேர்ப்பேன், கல்லில் வாங்கி சேர்க்கறதில்லை. ஃப்ரிட்ஜிலேருந்து அப்படி நவுந்து வந்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் வாங்க ஓப்பன் பண்ணி விடுவோம். இந்த பெட்ரூம்லாம் பார்த்து பயந்துடாதீங்க, மனசை கொஞ்சம் தைரியத்திலேயே படுத்துங்க. ஏதோ சொல்லுவாங்க, மனசை கொஞ்சம் தைரியமாக வச்சுங்க. இது வந்து நாங்கள் பெட்ரூமாக யூஸ் பண்ணல, வேஸ்டேஜ் ஸ்டோரூமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா மற்ற பொருள்லாம் இது வந்து நான் கேமரா வீடியோ தான் செட் பண்ணலான்னு சரி வீடியோ ஸ்டூடியோ மாரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரூமையே நான் விட்டுட்டேன். சரி ஏன்னா நம்ம பொருள்லாம் வாங்கலாம், டேபிள்லாம் வாங்கலை, லைட் செட்டிங்லாம் வாங்கலை, அதனால சொல்லிட்டு இந்த அப்படியே விட்டுருக்கோம். டிவி வாங்கின அட்டை, கல்யாணத்தான கட்டில் என்ன வாங்கிக்கோங்க. பெஸ்ட்டாக தான் இது. ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்கப் செட் அவங்களுக்கு மேக்கப் செட் மட்டும் இருக்கும். சீப்பு அப்படி இப்படி எக்ஸட்ரா சொல்லிட்டு டப்பாவில் போட்டு வச்சுருப்பாங்க. என்னுடைய பீரோ கரெக்டாக பார்க்க அவங்க துணி மட்டும்தான் இருக்கும், யாருமே அது வீடில் அவங்க துணி மட்டும். எந்த டிஎஸ்டி இது டிஎஸ்டி பிரம்மாண்டமான ட்ரெஸ்லாம் அவ்வளோதான் இருக்கும். தொடங்க இதெல்லாம் வந்து டிஎஸ்டி ட்ரெஸ்ஸு, ஃபுல்லாக டிஎஸ்டி. இது இது வரைக்கும் டிஎஸ்டி. இதுலேருந்து எது ஷால்லாம் டிஎஸ்டி எல்லாம் போட்டு தரலாம் பாருடா. டிஎஸ்டி ட்ரெஸ்ஸு ஒன்று, இந்த 2 ட்ரெஸ்ஸும் தான் டிஎஸ்டி, மிச்சது எல்லாமே ஒன்று தான். இந்த புடவை கிடவே இவ்வளோ ட்ரெஸ் இருக்கா, ஏதாவது ட்ரெஸ்ஸே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரெஸ்ஸே இல்லை என்ன போட்டுன்னு வருது, ஏன்னா போட்டு ஏதாச்சும் ஒன்று பார்த்து போட்டணும்னு நினச்சிங்க. பீரோ இல்லைங்க, இவரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரு. இல்லை நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இவங்க ஒரு ட்ரெஸ் பார்ப்பாங்க, ஒரு போய் ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு நினச்சிங்க. ட்ரெஸ்ஸே இல்லை எங்கேருந்து ரெடியாக சொல்கிறேன் அப்படி ஒரு டைலாக் வரும். அது ஃபஸ்ட்டு டைலாக். 2வது டைலாக் வரும், போயிட்டு பார்த்துன்னு ஏதாச்சும் ட்ரெஸ் எடுத்து போட்டணுவா, இது பார்க்க வேணாவா அப்படின்னு. ட்ரெஸ்ஸே இல்லைன்றாங்க, ட்ரெஸ்ஸு போட்டது பார்ப்பாங்க, அது ஒன்று. அப்புறம் வந்து பட்டுன்னு வரவேணா, இது ட்ரெஸ்ஸு பொறுமையாக பார்த்து தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எப்பயுமே இந்த டைலாக் இருக்கும். அது ஏன் அந்த டைலாக்னா, இவர் எடுத்து கொடுத்தாருங்க. இது ஃபுல்லாக புதுசு தான். இது 2 மட்டும் தான் இது போட்டிருப்பேன், மீதி எல்லாமே புதுசு தான். அது வந்து டக் பிடிக்கல, எல்லாமே லொடன்னு இருக்கும். அப்போ எப்படி நம்ம போட்டு போக முடியுமா? அதனால தான் நான் பார்த்துட்டு வரேன், பொறுமையாக போடுறேன் அப்படின்னு. பண்ண முன்னாடியே பிடிச்சி வச்சிருக்கோம் சரிங்களா. அது பிடிச்சி வைக்கிறதுக்கு இவர் இருக்கணும் சரிங்களா. என்னை வந்து டிஎஸ்டியோ கிருத்திக்கோ விட்டு போக முடியாது. இவர் இருந்தால் மட்டும்தான் என்னால் கடைக்கு போக முடியும். அப்போ போய் பிடிச்சிட்டு வேணா எப்படி பிடிக்க முடியும்? கேளுங்க கேள்வி. இது ஹெல்மெட் இது ஹெல்மெட்டை வாங்கி தூங்குது தான். 2 வாட்டி தாங்க போட்டேனே, 2 வாட்டி தான் போட்டேன். அதுக்கப்புறம் போடவே இல்லை. தலை செம்ம டைட்டாக இருக்கும் நான் போட்டேன். ஆனால் சூப்பராக க்ரீன் கலர் ஹெல்மெட்டு போட்டுன்னு போனால் இருக்குன்னு இருக்கும். யாரும் சரி எங்கேயே ஓட்டுறோம், நம்ம ஃபுல்லாக ஸ்கூட்டி தானே ஓட்டினோம், அதனால் எடுக்கல. நம்ம எங்கே வெளியே போகிறோம், வீட்டிலே தான் போகிறோம். கிருத்திக்கு வந்தால் போடுவான். என் வண்டி கிருத்திக் தான், அரண்சிக் அவன் தான் ஓட்டுவான். அவன் தான் தூங்கி என் வண்டி டிஎஸ்டி கார. அப்போ என் பையனுக்கு நான் வேறு வண்டி வாங்கி தருவேன். உன் வண்டி மட்டும் R15 கொடுப்பேன். அப்போ என் பொண்ணுக்கு மட்டும் அந்த வண்டி கொடுக்க மாட்டேன். எது நான் கதையாது நான் வச்சுப்பேன். போடா பையனை விட்டு பஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி தாங்க பண்ணுறாங்க. டிஎஸ்டி வந்து விட்டு ஊத்துறான். நான் டிஎஸ்டி விட்டு கொடுக்கல, இவர் வந்து டிஎஸ்டி கிருத்திக் வந்து விட்டு கொடுத்துட்றாரு. பொய் சொல்லாது. எது இருந்தாலும் எங்கே போனாலும் நீங்களே பார்ப்பீங்களே, ட்ரெஸ் எடுக்கிறதா இருந்தாலும் டிஎஸ்டிக்கு எடுப்பார். எதுனா வாங்க, இப்போ நம்ம எதுனா மளிகை சாமான் போனால் டிஎஸ்டிக்கு எடுப்பார். கிருத்திக் ஞாபகமே வராது இவருக்கு. 10 மாதம் போனது நாங்கள் வாங்கி கொடுக்குறது. ட்ரெஸ் போடுவான்ல அவன், கிஃப்ட் வாங்கி கொடுக்க சொல்றீங்களா இல்ல சாப்பிடுறது வாங்கி கொடுக்க சொல்றீங்களா? ட்ரெஸ் போடுவா, ட்ரெஸ் போட்டதுக்கும் ஞாபகம் வரணும்ல. இருந்து கேட்டா தானே குழந்தை டிஎஸ்டி கேட்க வந்து வாங்கி கொடுப்பா, வாங்கி கொடுப்பான்னு சொல்லிட்டு வாங்கி தரலாம். இவர் அப்படி இருக்கிறதுனால நான் இப்படி இருக்கிறேன். இவர் பண்ணதுதெல்லாம் இவரு. போடா முடிவு நீங்க சொல்லுங்க, சப்போர்ட் நீங்க சொல்லுங்க. அடுத்து வந்து மை திங்ஸ். இவ்வளோ பார்த்தீங்க, அவங்க அங்கேயும் ட்ரெஸ் இருந்தது, இங்கேயும் ட்ரெஸ் இருந்தது.
நம்மளுக்கு பாருங்க 2 ரேக்கு கொஞ்சம் சிம்பிளா. அங்க என்ன ட்ரெஸ் இருந்தது? புடவை புடவை மட்டும்தான் இருந்தது. நம்மளுக்கு கம்மியா இருந்து சொல்லுறதுக்கு ஏத்துக்க அது மனசு. எனக்கு கம்மியா சொன்னா நான் ஏத்துக்கவே மாட்டேன். சீரியஸா சொல்றேன். நம்மளுக்கு வந்து ஷாலு சுடிதார் அந்த மாதிரி வச்சா நம்மளுக்கு டைட்டா வந்துடும். ஒரு ஷர்ட்டுக்கு இவ்வளோ இடம் இருந்தா போதும். அதுல நம்ம எத்தனை ஷர்ட் வைக்கலாம்? ஒரு 5 கிட்ட அடிக்கி வச்சிடலாம். நம்மளோட இதுல ஒரு 3 மட்டும் தான் அடிக்க வைக்க முடியுமே. அது ஒரு பீரா ஃபுல்லா இருக்கு, பெரிய மேட்டர் இல்ல. இந்த 2 இருக்கு, அது வந்து பெரிய மேட்டர். நீங்களே பார்த்து நீங்களே நேர்மை நியாயம் ஏன் தரக்கூடும் மாட்டேன். 1 2 3 டூட் மை பீரோ வாங்க பாருங்க. இது ஒரு ரேக்கா இல்லங்க, நீங்களே பாருங்க. இல்ல நீயே ஒத்துக்க மாட்டீங்க. சொல்லிடுங்க. இது ஒரு ரேக்கா. இது வந்து சட்டை டிஷர்ட் இதில் எல்லாமே இது. இதில் வந்து பேண்ட்டு, அவ்வளோதான். பேண்ட்டு சட்டை எல்லாமே இது பாருங்க. 2 ரேக்கு தான். இது ஷர்ட். இந்த ஷர்ட் பாருங்க, இங்க எத்தனை அடக்கி வச்சிருக்கேன். 10 இருக்கா, இங்க ஒரு 10 இருக்கா, இங்க ஒரு 10 இருக்கா, இங்க ஒரு 10 இருக்கா. எவ்வளவு அடக்கி வச்சிருக்கேன்? 10 10 20 30 40 10 கூட இல்ல. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இருக்கு இதுல. அப்ப இது மாதிரி அழுக்குலயும் பாதி இருக்குது. 3 எவ்வளவு? 50 சட்டை வச்சீங்க. 50 சட்டை வச்சிருக்காங்க. 50 சட்டையில 50 சட்டை ஒரு ஆம்பளை பையனுக்கு இருக்குதா பெரிய விஷயம். 50 சட்டையில வீடியோல பாருங்க. 50 சட்டையில ஒரு 5 சட்டை 6 சட்டை தாங்க போடுவாங்க. அது மட்டும் தான் மோஸ்ட்லி போடுவாரு இவரு. 5 சட்டை அது மாதிரி தான் போடுவாரு. வாங்கி பூஜை பண்ணி தான் வைப்பாரு அவரு. அப்புறம் நம்மளோட பர்ஃப்யூம், இந்த பர்ஃப்யூம் மாதிரி ஒரு சன்ஸ்கிரீன்ஸ் எல்லாம் இவங்களுக்கு தான். இங்க இருக்கிறது எல்லாமே இவருது தான். இங்க இருக்கிற ஒரு திங்ஸ் கூட எந்த இல்ல. நான் ஃபேஸ்க்கு எதுவுமே போட மாட்டேன். லிப்ஸ்டிக் எந்துதான். லிப்ஸ்டிக் எந்துதான். சரி வேற காமி. அது உன் பொண்ணுது. உன் பொண்ணுது. ஊர்ல யூஸ் பண்ண என் பையன்து. ஏய் எந்த இருக்குதா பாருடா. இது அது என்னதான். ஆனா நான் யூஸ் பண்றேன். அது போட்டு எனக்கு ஒரு மாதிரி அலர்ஜி ஆயிடுது. கிரிட்டிக்து சென்ட் அடிப்பாங்க, அவ்வளவுதாங்க, வேற எதுவுமே இல்லைங்க. அப்ப நான் நாளையில இருந்து இதை நான் லாக் போட்டு வச்சிடுறேன். அப்போ வந்து இது எப்படி நீ யூஸ் பண்றேன்னு நான் பாக்குறேன். இந்த காரை கிரிட்டிக்கோசம் கிரிட்டிக்கோசம் இல்ல, 2வது பையன் தான் பிறப்பான். என் பையனுக்கு தான் நான் இதை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பர்ண மேல தூக்கி வச்சாரு. டிஎஸ்டி பிறந்துட்டா தானே அப்போ எடுத்து வச்சது. இப்போதான் எடுக்கிற கரெக்டாக கிருத்திக் பிறந்துட்டான். ஆமாம், இது வந்து அவர் வளர்ந்தா தான் ஓட்டுவார் காரை. கீழே ஒரு சாக்ஸ் எல்லாம் அதில் சேர்க்கல. இந்த நைட்டி பதிவு பண்ணுறேன். கீழே ஒரு சாக்ஸு. அவர் என்ன இதில் கூட இடம் சொல்லிட்டு அவங்க நைட்டில் அதை வச்சுக்கிறாங்க. அடுத்து பாத்ரூம் செகண்ட் பாத்ரூம். ஆனால் இந்த பாத்திரம் தான் மோஸ்ட்லி நாங்கள் யூஸ் பண்ணுவோம். குளிக்கிறது எல்லாமே இந்த பாத்திரம் தான். இந்த பாத்திரம் நான் தான் யூஸ் பண்ணுவோம். மற்ற இந்த பாத்திரம் யூஸ் பண்ணுவோம். எப்பயுமே எல்லாமே ப்ரெஷ் டெஸ்ட் எல்லாமே இவ்வளோ தான் இருக்கும். நம்ம 600 ரூபா விட்டு ஒரு எதையும் சொன்னோன்னா 150 ரூபா விட்டு இருக்கு. 120 ரூபாங்க. 120 ரூபா விட்டு மீஷோவில் ஆர்டர் பண்ணேன். 700 ரூபா கொடுத்து வாங்கிட்டியா? இது நீங்கள் அவ்வளோ தூரம் இருந்து பார்த்தாலும் வெளியே இருந்து பார்த்தாலும் அதில் டைம் ஓடுறது தெரியும். நீங்கள் அது கிட்ட போய் பார்த்தாலும் அதில் எதாவது டைம் தெரியாது. அப்போ தான் தெரியும். சாரி, 120 ரூபா மேட்ரு இல்லைங்க. அழகாக எப்படி இது டைம் எது ஒருத்தா இருக்கும். டைம் முக்கியம் இல்லை. அப்போ எதுக்குடா கெடிகார போட. நான் வாங்கினது டைம் யோசனை இல்லை. டைம் ஃபோன் நம்ம வாட்சில் இது ஃபோனில் டைம் அது வரவங்களுக்கு எல்லார் கையிலயும் இருக்குமா? எனி டைம் வாட்ச் கட்டினே வருவாங்க. நீ வாட்ச் கட்டினு இருப்ப. வரவங்களுக்கு தானே அது டைமிங் பார்க்கறதுக்கு. வாட்ஸ்ல வந்தோடனே சில பேர் உட்காருவாங்க. என்ன டைம் ஆச்சுன்னு கேட்பாங்க. அப்போ படப்படன்னு பார்த்து ஒரு ஃபோன் எடுப்பேன். ஏன் டைம் கூடாது? டைம் பார்க்காம வாங்கன்னா நம்மளுக்கு டைம் இல்லாமல் நம்மள உட்காந்து பேசணும். டைம் போதே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லி சமாளி தெரியல. பக்கத்தில் முக்கியமானது நம்ம நிறைய வீடியோ இருக்கும். கிச்சனில் தான். கிச்சன் வாங்குவோம். அவன் இது ஒரு வீடியோவே போட்டிருப்போம். கேக் செஞ்சு அதுக்கப்புறம் மிக்சி ஆசாசா வாங்கி கொடுத்தேன் உங்களுக்கு. ஆமாம், கிட்டில். இதுதான் கிச்சன். ஆனால் கிச்சன் கொஞ்சம் சின்னது தான். எங்களில் எல்லாம் பொருள் இப்படி எடுத்துகிட்டு இப்போனா டமாலில் வச்சுப்போம். இதில் பாருங்கள் அடுக்கி வச்சுருக்காங்க. அப்படி மல்லிகை சாமான் பொருட்கள் அடுக்கி வச்சுருக்காங்க. பருப்பு தேவையான நம்மளுக்கு எது வேணா எடுத்துக்கலாம். கிச்சன் எல்லாமே வாங்கி வச்சுருக்காங்க மேடம். அதுக்கப்புறம் இந்த கப்போர்ட் ஓப்பன் பண்ணால் சர்க்கரை, மசாலா டப்பா, பால் டப்பா எல்லாமே இதில் இருக்கும். வாங்கினதுலேயே ஒரு பொருள் கண்டிஷன் தான். நிறைய
கரண்டி வந்து இதில் மாட்டி வச்சுப்போம், டம்ளரும் வச்சுப்போம், கத்தி நைஃப் கூட நைஃபும் வச்சுக்கலாம். நல்லா சூப்பராக இருக்குது. கம்மி பட்ஜெட் தான் நிறைய வேணா வாங்கிக்கோங்க. இந்த ஸ்டாண்டு வாங்குறது நிறைய இடம் அடைச்சி இந்த இடம் கொஞ்சம் கம்மியான மாரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. எனக்கு கிச்சன் ரொம்ப சின்னது எங்களுது, இல்லை சமைக்கிறது அதுவும் இல்லாமல் நிறைய ஸ்டாண்ட் வைக்கல அவங்க. கபோர்ட்லாம் வைக்கவே இல்லை, கபோர்டை வச்சு விட்டுருக்காங்க. ஸ்டாண்டை யூஸ் பண்ணல. கிச்சன் தான் பாருங்கள், ஏன்னா இங்கே சாமான்லாம் பாத்திரத்துலாம் அடக்க முடியாது. இதெல்லாம் எனக்கு ஃபஸ்ட்டு மைண்ட் வரலங்க. எனக்கு சாமான்லாம் நம்ம முன்ன பின்ன சாமான் கழுவிட்டு இப்படி அடக்குனா தானே தெரியும். இங்கே வந்தோடனே தான் இவன் ரொம்ப வேலை விட்றான் பையன். அதனால் ஒரு சாப்பாடு செஞ்சு சாமான் தொலை இல்லை நாங்கள் வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளும் சமைப்போம், நம்மளும் தெரியும். அப்புறம் வந்து கேஸ் அடுப்பு 3 ஸ்டவ் இப்போ தான் வாங்கி கொடுத்தேன் ரீசெண்டாக. அவங்களுக்கு சமைப்பாங்கன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தேன். நான் தான் சமைச்சிட்ருக்கேன். சமைக்க சேர்த்துக்க போயிடுவாங்க, சரி சமைக்கிறதும் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இவங்க சாமான் தொலைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஒரு பாத்திரம் சமைச்சா பாத்திரம் தொலைக்கணும்டா, எனக்கு கையில் போய் வாங்கினா சாப்பிடலாம். அதனால நானே சமைச்சிடுறேன் வீட்டில். டாஸ்க்குன்ற பேரில் நானே சமைச்சு கொடுத்துட்றேங்க. நீ தான் சமைக்கிறேன். இனிமேல் நான் சமைக்க மாட்டேன், நீயே தான் சமைக்கணும். ஒரு நாள் இல்லாமல் நீயே தான் சமைக்கணும், நீயே தான் சாமான் கழுவணும். எப்படி இருக்கிறதுக்கு எங்கே வேணால் காய்கறி கூட அப்படி தள்ளி நீங்களையும் சுற்றி நிற்கலாம். மேலே டிஎஸ்டி உட்கார வச்சு ஓட்டின்னு இருப்பாங்க. இது இங்கே தான் வச்சேன். கிருத்திக் தொல்லை தாங்க முடியல, சர்ன்னு வராது. அது கிருத்திக் வந்து வந்தால் அங்கே இறக்கி விடனா, பெட்ரூமில் இறக்கி விடனா, இறங்கி வந்து ஸ்ட்ரைட்டாக இதில் என்னென்ன பொருள் இருக்குது சொல்லிட்டு சின்ன சின்ன பொருளாக இருந்தால் வாயில் போட்டுப்பான், பெரிய பெரிய பொருளாக இருந்தால் கையில் சுற்றி நிறுவான். கிருத்திக் வாழுங்க சரி ஆனால் வாழலாம் தூங்கிட்டு இருக்காரு. இப்போ தூங்காமல் இதெல்லாம் வச்சுக்கேன் அவ்வளோதான். டிஎஸ்டியும் தூங்குறாங்க, கிருத்திக்கும் தூங்குறாங்க. தூங்க வச்சு தான் சரி பொறுமையாக வீடியோ எடுக்கலாம் சொல்லிட்டு அவங்க 2 பேரும் தூங்க வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். தண்ணிங்கெல்லாம் தூக்கிட்டு நம்மளால கஷ்டப்பட முடியாது, ஏன்னா 2வது மாடி வர தூக்கிட்டு வர முடியாது சொல்லிட்டு இந்த அக்கா கார்டு வாங்கணும். இது வந்து குழந்தைங்களும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 5 ஸ்டார் ரேட்டிங்கில் வந்து அதான் வாங்கணும் இந்த அக்கா கார்டு. தண்ணி நல்லா இருக்குது, நார்மல் கேன் தண்ணி மாரிலாம் இல்லை. இதில் வந்து ஐஎம்லாம் இருக்கிறதுனால டேஸ்ட் கொஞ்சம் நார்மலாக இருக்கிற தண்ணி மாரி தான் இருக்கும். குழா தண்ணி அந்த மாரி டேஸ்ட் தான் இருக்கும், ஆனால் நல்லது உடம்புக்கு தான். கண்ணாடி பொருட்கள் அதெல்லாம் இந்த கபோர்டில் வச்சுருந்துருவோம், தொடங்க முடியாது ஃபுல்லாக, ஏன்னா இந்த இருக்குது. அதுக்கப்புறம் எங்களோட மளிகை சாமான் ஸ்டோரேஜ் வந்து இது கீழே இருக்கும். மளிகை சாமான், உப்பு அந்தமாரி தேவையான மந்த்லி வாங்குவாங்க பொருள்லாம் அது இதில் போட்டு வச்சுப்போம். ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிலாம் செம்ம எறும்பு இருந்தது, இப்போ கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. வந்தோடனே இந்த எறும்பை பார்த்தாலே இந்த வீடு காலி பண்ணிட்டு போல அளவுக்கு மைண்டே மாறிடுச்சு எனக்கு. அந்த எறும்பு ஃபுல்லாக எறும்பு ஆகிடுச்சு. தொடச்சி கிடிச்சு க்ளீன் பண்ணி தான் கொஞ்சம் நார்மலாக வந்துடுச்சு. இது ஸ்டாண்டு. நீங்கள் வந்து ஸ்டாண்டு அடிக்கலையா அவங்க? நான் வந்து ஆர்டர் பண்ணேன், செருப்புக்கோசம் ஆர்டர் பண்ணேன். லாஸ்ட்ல எனக்கு மைண்ட் இப்படி மாறிடுச்சு, அதனால இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிட்டேன். தட்டுலாம் வச்சுருக்காங்க, தட்டு அரிசி எல்லாமே இருக்கும். அவ்வளோதான். நம்ம கிச்சன் வந்து சிம்பிளாக சின்னோண்டு இருந்தால இவ்வளோ தான் ரெடி பண்ண முடிஞ்சது. துவச்சி காய போடுறதுக்கு தான் துணி துவைக்கிறது எல்லாமே நம்ம வாஷிங் மிஷின் தான். இது வந்து அங்கே வச்சுருந்தாங்க சோபா அந்த கார்னரில், நாங்கள் மாற்றி பவர் பிளானர் போட்டு இந்த சைடில் வச்சிட்டோம். ஏன்னா நம்ம கார்னர் சோபானால அந்த கார்னர் வேஸ்ட்டாக போகக்கூடாது சொல்லிட்டு அசிங்கமாக இருக்கும் சொல்லிட்டு நம்ம இப்படி போட்டு இது ஒரு கிளாத்தை வாங்கி போட்டோம். கொஞ்சம் வாஷ் பேஷன் மாரி இருக்காது, ஏன்னா இதில் எல்லா பொருளையும் வச்சுட்டு அதில் தான் முக்கால்வாசி ஃபோனே வைப்போம் நாங்கள். சார்ஜர் போட்டு பக்கத்தில் ஃப்ளக் பாயிண்ட் சார்ஜர் போட்டு இந்த வாஷ் பேஷன் வச்சுட்டோம். அந்த வாஷ் பேஷன் யூஸ் பண்ண மாட்டோம் மோஸ்ட்லி. அடுத்தது வந்து பெட்ரூம். இதெல்லாம் தூங்குவோம், ஆனால் நாங்கள் தூங்க மாட்டோம். ஹாலில் எடுத்துனா போட்டு தூங்குவோம், பெட்ரூமில் போவோம். வாங்க, இதாங்க என் பெட்ரூமு. இப்போ பெட்ரூமாக இருக்குது, இதான் தூங்குற இடம், ஆனால் இங்கே தூங்க மாட்டோம். நல்ல டைலாக். அதே தான், இங்கே தான் பெட்ரூமு, ஆனால் இங்கே தான் தூங்குவோம். இதுதான் பெட்ரூமுங்க, ஆனால் இங்கே தூங்க மாட்டோம். மோஸ்ட்லி ஹாலில் இருந்து தூங்குவோம், ஏன்னா இங்கே ஏசி போடல, அதனால் அனலாக இருக்கும். ஆனால் ஹாலில் கொஞ்சம் சில்லுங்க நல்லா வெளியே போட்டு தூங்குவோம். ஏசி போடாததுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதையும் சொல்கிறேன். இந்த கட்டில் வாங்கி ஒரு நாள் கூட கட்டிலில் பத்து தூங்கலை, வேஸ்ட்டாக வாங்கி போட்டு வச்சுருக்கேன். கட்டில் ஒரு நாள் கூட கட்டில் வச்சு தூங்கலை. பாருங்க எப்படி இருக்குது கட்டில், ஆனால் தூங்காமல் இருக்கும். இந்த பெட்டை வாங்கிட்டு நல்லா படுத்துட்டு நல்லா தூங்கலாம் அப்படின்னு நினச்சிலாம் வாங்கினோம், ஆனால் இல்லை பத்து தூங்கவே இல்லை. இது டிஎஸ்டி கிருத்திகள் தான், ஆனால் அதெல்லாம் இந்த ஒரு போட்டுதா அப்படியே கலந்து கீழே வந்துடும். கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், அலங்கோலமாக இருக்கும். க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் ஓட்டு ஒருனால. முக்கியமாக வந்து பால்கனி கட்டுவாங்க. பால்கனி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, சன்லைட் நல்லா பக்காவாக இருக்குங்க. புறா தொல்லை தான் அதிகமாக இருக்கும், ஃபுல்லாக புறாங்க வந்து உட்காந்துருவானுங்க, கத்திட்டே இருப்பாங்க, நைட்டில் தூங்க விட மாட்டாங்க. இது தான் நல்லாயிருக்கும் மைண்ட் செட். பால்கனி இது பார்த்தீங்கன்னா லைட் ஆடுது, ஆனால் இங்கே சன்லைட் வந்து செம்மையாக இருக்கும். இப்படி இது பார்க்கறதுக்கு அடிக்குது கரெக்டாக. கரெக்டாக ஈவினிங் டைம் எடுக்கணும் வீடியோ. அவங்க கபோர்டு, எங்கள் வீட்டு கபோர்டு இது கொஞ்சம் கலைஞ்சி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது என்னுடைய சாரீ
அப்புறமா இது டிஎஸ்டி, இது குழந்தையா இருக்கும்போது அந்த திங்ஸு ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. இது ஆமாம், இது கிருத்திக் ட்ரெஸ்ஸு, இது டியா ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் பெட்ஷீட்டு பெட்ஷீட். நான் கேட்குறாங்க பாருங்க, ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. பாத்ரூம்லாம் க்ளீனாக இருக்கும் சரிங்களா. பளிச்சுன்னு இது பண்ணுங்க. பாத்ரூம்லாம் வந்து மொட்டை மாடி வந்து மேலே சுற்றிக்கலாம், சுற்றியானுங்க. இது மேலே வந்து வாட்டர் டேங்க், தண்ணி டேங்க் இல்லை அது மேலே. சரி மேலே ஒரு பாத்ரூம், மேலே ஒரு பாத்ரூம். இப்படி தான் வெளியே வா. ஒரு பாத்ரூம் வெளியே கெஸ்ட் வச்சுட்டு வாங்கண்ணா. நான் விட வெளியே கீழே சுற்றிட்டு வாங்கண்ணா, இங்கே தான் குளிப்பேன். நல்லா இது வேணாங்க வெளியே. என் மொட்டை மாடிலேருந்து பார்த்தா அப்படியே இங்கேருந்து எல்லாமே தெரியுற மாரி நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. டயர்டாகிடுச்சு. எங்கள் வீடு சுற்றத்துக்கு எங்களுக்கு டயர்டாகிடுச்சு. நான் பார்த்தேன் இதுதான் எங்கள் வீடு. எங்கள் வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இது ஒவ்வொரு பொருளும் நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி அது வாங்கினோம். ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், ஆனால் இந்த வீட்டிலே இருக்க வேணாம், காலி பண்ணி போயிடலான்றாங்க. ஆனால் அந்த வீடு எனக்கு பிடிக்கவே இல்லை. எல்லாமே செட் பண்ணியாச்சு, டிவி போட்டாச்சு, கட்டில் போட்டாச்சு, சோஃபா போட்டாச்சு, எல்லாமே போட்டாச்சு. இந்த வீட்டிலேருந்து காலி பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த வீடு அவங்களுக்கு பிடிக்கல, செட் ஆகலை, எனக்கு கிருத்திகை வச்சு சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம கும்பலாக இருக்கும்போது தான் கம்முன்னு இருக்கான். தனியாக இருந்தேன்னா நான் தாங்க மாட்டிக்கிறேன்னு அவன் இப்படி அப்படியே போகவே விட மாட்டேங்கிறான். நான் அதான் தூக்கி வச்சுன்னு இருக்கேன். ஒரு சமையல் செய்ய முடியல, எதுவுமே செய்ய முடியல, அப்படியே இருக்குது எல்லாமே. ஃப்யூச்சரில் மாற்றிடும், போகிற காலத்தில் மாறுறோம்னு நினைக்கிறேன். பழைய வீட்டுக்கு மாறிடும். ஏன்னா கிருத்திகோஸ் தான் மோஸ்ட்லி யோசிக்கிறதே, வேற எதுவுமே இல்லை. கிருத்திக் ஒரே ஒரு ஆள் தான். ஏன்னா வந்து ஒரு மாதிரி அவன் தனியாக இருக்கிறதுனால ஒரு மாதிரி உடம்பு சரியாமல், இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எத்தனை வாட்டி உடம்பு சரியாமல் ஆயிடுச்சு கிருத்திக்கு. அதான் கிருத்திக்கில் வீடியோ போட முடியல, உடம்பு சரியாமல் போட முடியல. இங்கே வந்ததுலேருந்து உடம்பு சரியில்லை. முக்கால்வாசி ஒரு 10 days தான் இந்த வீட்டில் வந்து நான் இருக்கேனே. இதனால நான் அம்மா வீட்டில் தான், அங்கே தான் இருந்தேனே. ஆமாம், அங்கே இப்போ நம்ம தான் தனியாக சுற்றி இருப்பேன் வீட்டில். இங்கே வந்து மட்டும் இதை எடிட் பண்ணிவிட்டு அங்கே வந்து படுத்துப்பாரு. அங்கே ஏசி இருக்கும், அதனால் அங்கே போட்டு படுத்துடுவேன். இங்கே வந்து ஏசி இல்லையா, இங்கே கூலிங்கே இருக்காது, ஒரு மாதிரி அனலாக இருக்கும். மாடி வீடு வேறு, அனல் ரொம்ப நைட்டில் இறங்குது. அதனால தான் ஏசியே மாற்றவானான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏசி அங்கேயே இருக்கட்டும், நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம். நைட்டில் ஒரு பெரிய வீட்டை விட்டுட்டு நைட்டு மட்டும் படுத்து அங்கே போவோம். நம்ம காலையில் திருப்பி இங்கே வரும், நைட்டு அங்கே போவோம், காலையில் எங்கே வரும். எதனால போகணும் அங்கே? கிருத்திக் உடம்பு சரியாமல் தனியாக இப்படி கூட என்னால் பாத்ரூமு எந்த இதுக்குமே போக முடியாது. குளிக்கிறதுக்கு யாருன்னா கூட இருக்கணும். கூடியே வச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுவார் அவர் கூடியே ஒரு ஆள் இருக்கணும்னு சொல்லுவார். இப்போ என் தங்கச்சி இருக்கிறதுனால தான் ஒரு 10 நாள் இந்த வீட்டில் இருக்கிறேன். அப்படி இல்லைன்னா எங்கள் அம்மா வீட்டில் தான் இருப்பேன் நான் மோஸ்ட்லி. எங்கள் வீட்டை காட்டிட்டோம். எங்கள் வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் சப்போர்ட், லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துட்டாருங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் சொல்லி கமெண்ட் பண்ணலாம், சொல்லக்கூடாது வீடியோவில். ஹோம் டூர் இதோட வீடியோ முடியுது. நம்ம வீடு இல்லை, வாடகை வீடு தான். சரி, நம்ம வீடு எப்படி இருக்குது, எப்படி வச்சுட்ருக்கோம்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்பவுமே க்ளீனாக தான் இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.